பார்த்தாலும் எனக்கு தடையாக இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? என் தொழிலை தடையில்லாமல் நடைத்தரணும் கேட்டு வந்தது யார்? திருப்பூர். வாப்பா, என்ன தொழில் நடத்துகிற? இன்னொரு தடவை கால் விட்டு அறவரை. உன்னைய நல்லா ஆராய்ந்து பார்த்தேன். 3 வருஷத்தில் நீ உழைச்சி மிச்சம் வச்சுன்னு கேஸுக்கு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி வேறு எங்கேயாவது போய் தொழில் பார்த்து பிழைக்கலாம்னு நினச்சாலும் அதுக்கும் வழி இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணமாக வேறு எதுவும் காரணமானு ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. உனக்கெல்லாம் யாரும் செய்வன வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏற்கனவே இது கிரகங்கள் சரியில்லாமல் நடக்கு. ஆனால் இந்த தொழிலை கொஞ்சம் வேகமாக ஓட்டித்தாரேன், உனக்கு பணத்தை உச்சாரணம் பண்ணித்தாரேன். வேறு என்னடா வேணும்? மனைவி எப்போ கூப்பிட்டு வருவேன்? பௌர்ணமிக்கு கூப்பிட்டு வந்து குழந்தை வர வாங்கிக்கா. இந்த மகனே வெற்றி உண்டு போ. திருமணம் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? பாப்பா, யாருக்குடா திருமணம்? ஏய் மாப்பிள்ளை நீ தானா? காலில் விட்டுவான். மனசு அங்கே போகலையே, இன்னொரு தடவை கூப்பிட்டாப்பா. நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. சாமி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ம் 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 வீட்டுக்கு போகிற உள்ள இடதுபுறத்தில் அம்மா கோயில் இருக்கா? அதுக்கு அடுத்து ஒரு கோபுரம் தெரியுது, அது என்ன கோயில்னா? சரி, கால் வந்துட்டு வா. தானே வரலாம். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருமண சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் பண்ணினீங்களே, சொந்தக்காரர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள், மனப்போராட்டங்கள் ஏற்பட்டு போச்சு. அதனால் அந்த திருமணத்துக்கு நல்ல விடையும் வெற்றியும் உனக்கு கிடைக்காத துயரமாகிடுது. உண்மையா? கால் வந்துட்டு வா. இப்போ ஒன்று அறிமுகமானது மாதிரி சில சமயத்தில் அன்பு பாசத்தோடு பேசி பழகிற ஒரு சூழ்நிலை நடக்கும். அதை நம்ப வேண்டாம், அது நமக்கு செட் ஆகாது. முறையான திருமணம் இந்த 2025 முடியுதுக்குள்ளே உனக்கு செட் ஆயிரும். நான் வெற்றி ஆக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ, ஜெயிக்கிறேன். நல்லாரு. கர்மசாமிக்கு கடன்கள் சம்மந்தமாக மனவேதனைப்பட்டு வந்தது யார்? என்ன தொழில் பார்க்குறீ? கால் வந்துட்டுவான். கள்ளிப்பூவில் முல்லை மணத்தை காண துடிக்கும் ஒரு பிள்ளை. இந்த தொழிலை வச்சு இந்த கடனை அடைக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான்ப்பா. அதனால் தொழிலை மாற்றக்கூடிய நிலைமைகளுக்கு இப்போ பொருளாதாரமே காணாது. எப்படியோ கண்ணை மூடிக்கிட்டு கூரையை பிடிச்சிக்கிட்டு கடவுள் பணத்தை போட்டால் தான் உன் கடன் தீரும். அதுதான் நிலைமை. அதனால் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கான்னு நான் பார்க்குறேன். காலில் விழுத்து வா. வா. ஓராண்டுக்குள்ளே உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். கடனை தீர்த்தாரேன், இந்த தொழிலையும் நல்லா ஆக்கி தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும்? இந்தா இதை தொடர்ந்து செய், தோல்வி இல்லாமல் உன்னை காப்பாற்றித்தாரேன். நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யார்? எந்த பிள்ளைம்மா? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம். பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா? சொந்தமாடா?
இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவான். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. பச்சை வாழை மரத்துக்கு சேலைகள் போட்டு வைத்து தென்றலோ. கண்ணை முடுங்க ரெண்டு வரும். உன் மகனை அந்த பக்கத்துலேருந்து பிரித்து கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? முறையான வாழ்க்கையை வாழ வச்சா போதும்ல. வேறு என்ன வேணும்? வெட்டி ஆக்கி தரேன், கல்யாணத்தை முடிச்சு வைக்க பக்கத்தில் வரலாம். நிறைய விளக்கம் பேசானு தான் ஒரே வாக்காக சொல்லியிருக்கேன். சரியா? வெற்றி அடையலாம். சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு திருமணம் முடித்த பின்பும் என் பிள்ளையனுடைய வாழ்க்கையில் குழப்பம் இருக்குது, மன வருத்தம் இருக்குன்னு யாரை ஒருத்தர் கேட்குறா? யார் இப்போ யாருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கீங்க? மருமகா எங்கே இருக்கா? என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வாங்க. நீ யாருமா? யாருக்கு? நல்ல காலில் விடல அண்ணாச்சி, நல்ல காலில் விட்டாங்க. உங்களுக்கெல்லாம் டியூட்டி அங்கே போட்டாச்சு. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எல்லாம் 125 ரூபா 150 ரூபாயில் வருது. வேணை தான். ஆனால் என்னது குவார்ட்டரால் வருது வேணை. கால் வந்துட்டுவாங்க. குடியால் எத்தனையோ குடும்பம் கெட்டு போன பிறகும் அந்த குடிங்கிற ஒரு தொழிலை யாராவது நிறுத்தினாங்களா? நிறுத்ததுக்கு ஒரு விடிவு கிடைச்சிதா? கிடைக்காது. அது ஒரு பொம்மலாட்டம். உன் பிள்ளையினுடைய மனத்தை மாற்றி மன அமைதியான வாழ்க்கையை உருவாக்கி தந்தால் போதுமில்ல. வேறு என்னப்பா வேணும்? உன் மகன் மண்டைக்குள்ளே உட்காந்து குடியிலேருந்து மீட்டி தரேன். ஒரு முறை மருத்துவமனைக்கு போவான், திரும்பி வந்து வெட்டி ஆக்கிறது. இந்த அப்படி சந்தோஷமாக இரு மகனே. ஒரு பிரச்சனை இல்லை, என் விபூதியை கொடு, சரியாயிருவான், ஜெயிச்சுக்கலாம். கர்மசாமிக்கு திருப்பூர் எல்லை என் குழந்தைய நல்ல நடக்குமா நடக்காதாங்கிற உண்மை தெரியணும்னு காட்டு வந்தவங்க. தன்னால் வெளிவரும் தயங்காதே. உங்கள் பேர் என்ன பேர் தாத்தா? தாத்தா உங்கள் பேர் என்ன தாத்தா? அங்கே போய் விழுந்து கும்பிட்டு வா, சாமியை கும்பிட்டு வா. நீ உட்கார்டா, நீ உட்கார். அவன் கும்பிட்டு வருவான். கும்பிட்டு வா. கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம், வரலாம். ஏழு வயதுக்குள்ளே இவனுடைய கைகாலுக்கு சக்தியை கொடுத்து எந்த ஒரு வளைவு குலைவு இல்லாமலும் தெளிவாக நடக்க வச்சு தந்துடுதான்ப்பா. இவனுக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்தா வெற்றி உண்டு. ஜெயிச்சு வரலாம். வா மகனே. கர்மசாமிக்கு நாம் போட்ட போரில் தண்ணி இருக்குமா இருக்காதா? அதை அங்கே வைக்கலாம். அந்த இடத்துல தண்ணீர் பெருகி கங்கையாக இருக்குப்பா. பெருக்கிக்கிடலாம், வெற்றி ஆயிரும், நடத்திக்கலாம். கர்மசாமிக்கு மிட்டாய் வாங்கலையும். கர்மசாமிக்கு மிட்டாய் வாங்கலையாடா? சரக்குங்க கொண்டு வந்துருக்கிய. இந்த மாதத்திலிருந்து அந்த வீட்டை நிறைவேற்றக்கூடிய பணம் உனக்கு வந்து சேரும்.
ஜெயிச்சு தாரேன், நல்லாரு. வேறு என்னடா வேணும்? கால் பிரச்சனை படிப்படியாக உனக்கு குணமாகியாச்சு. இனிமே வளராத அந்த நோய் சென்று வா. கருப்பசாமிக்கு வெள்ளக்கோவில் திருப்பத்தூர்லடா, இது திருப்பூர். அடுத்த உத்தரவில் பேசுவோம், உட்காருங்க எல்லாரும். வெள்ளக்கோயில் அவங்களுக்கு வெள்ளக்கோயில் மட்டும் வாங்க, மிச்சம் உட்காருங்க. வெள்ளக்கோயில் குடும்பத்தோடு கால் வந்துட்டு வரலாம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வரலாம். ஏற்கனவே ஒரு 2 ஜாதகம் வந்துச்சு, அதை பார்த்து பொருந்துச்சா, சரியாக இருந்துச்சா? ஜாதகம் மட்டும் சரியாக வரல. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டில் கல்யாணத்தை நடத்தி ஜெகஜோதி வைப்போம். அந்த கல்யாணத்துக்கு நானே மாங்கல்யம் எடுத்து கொடுக்க வருவேன். இப்போ இன்னொரு 30 நாளையில் இன்னொரு ஜாதகம் வரும். அந்த ஜாதகத்தை என்கிட்ட வந்து காட்டின பிறகு சம்மதம் தெரிவிக்கணும். வெற்றியாக்கி தரேன். தொழிலையும் தடையில்லாமல் ஆக்கி செம்மையாக்கி தரேன்ப்பா. இந்தா புண்ணியமாக நடந்துப்பா. வேறு என்ன வேணும்? இந்த மங்களம் நடந்தாலே நம்ம வீடு சிறந்தாச்சே. சரி, இவர் யார்? சரி, புண்ணியம் கிடைக்கட்டும். பிள்ளைய வர வச்சு தரேன், மகிழ்ச்சியாக இருங்க. பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட வேண்டியிருக்குல்ல. என்னைய கொஞ்சம் அணுகிக்காங்க, வெற்றியாக நடக்கும். உட்காருங்க, சாப்பிட்டு பேசுவோம். கருப்பசாமிக்கு காங்கேயம். வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. சோபார்க்கிய எந்த ஊர்? கருணை என்னும் தேரினிலே வாப்பா. என்னடா வேணும்? தொழில் தொடங்க போறியா? நீயும் கை கட்டுது, நானும் கை கட்டுது. நீ கையெடு. இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இதை ஏன், இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சிரிக்க என்ன அர்த்தம்னா, வாடா. 3 ஆண்டு காலமாக இவன் உழைக்கிறது பூரா அடுத்தவனுக்கு உழைக்கான், உனக்கு பணம் கிடைக்காது. இவன் சுயமாக தொழில் ஆரம்பிக்க நினைக்கான், அதெல்லாம் கையும் காலையும் கட்டி வச்ச மாதிரி ஏக்கம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நீ எத்தனையோ முறை பிளான் போட்டு பணத்தை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு தொடங்கின, நடந்துச்சா? நடக்கலை. அந்த கட்டுகளை உரைக்கிறதுக்கு தான் என் முன்னால் உன்னை கை கட்ட அவுத்து விட்டேன். வரக்கூடிய ஆவணிலேருந்து தொழிலை தொடங்கு. வாகனமும் பெருகும், தொழிலும் வளரும். என் பேரை போட்டு வாழ்ந்துக்கான். இந்த நல்லா வெற்றி உண்டு மகனே, ஜெயித்துக்கான். புண்ணியமாக இருடா. இந்த பணம் வேண்டாமா? என்னடா பிள்ளை, சந்தோஷமாக இருடா போ. கருப்பசாமி, என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை நல்லாக்கி கொடு ராஜா. கால் வந்துட்டு வரலாம். தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நடமாடுதடா வீட்டுக்குள்ளே. ஆத்தாலும் அம்மாவும் சரியில்லை, நீ என்ன சரியாவா இருக்க போகிற அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அந்த பேசுகிறானே. அவனை செருப்பால் அடித்து சிந்திக்க வச்சு மன ஒடுக்கத்தோடு வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. கண்ணை முடிக்காப்பா. அப்பா கருப்பசாமி, இந்தாப்பா, உன் பிள்ளை வாழ்க்கை அமைதியாக நடக்கும். எந்த அவப்பேர் இல்லாமல் ஆனந்தமாக நடக்கும். நடத்தி வச்சு தரேன், ஜெயிச்சுக்கா. கருப்பசாமிக்கு என் பிள்ளைக்கு கல்யாணமும் நடக்கும்னு, என் தொழிலையும் நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உயரும் நன்மையே. அங்கே போய் கால் விழாண்டமா? ஒற்றுமையாய் வாழ்வதா. உட்காருமா.
என்ன விஷயம்? இப்போ யாரும் இல்லை. அப்படியா? கண்ண முடிக்கா? மங்களகாரியம் தொடங்கியாச்சுமா. நல்ல மாப்பிள்ளையாக கொண்டு வந்து சேர்த்துட்டேன். வெற்றி அடைந்து வா. இந்தா உன் தங்கச்சி பிள்ளைக்கு எந்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். இந்த கனியை அவள்கிட்ட கொண்டு கொடு. சாந்தமாகிடுவாள். இந்த விபூதியை உன்னுடைய பற்றையில் வை, பணமாக வந்து குவியும். கர்மசாமிக்கு அதே காங்கேயம் வெள்ளை என் கணவனுடைய உடலையும் என் மகனையும் சீர்திருத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். நல்ல காலில் விடலையே, சாமிகிட்ட மனசு போகலையே. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். உன் கணவன் வந்து காலை கையை உதறி நல்லா நடக்க வச்சு தந்துடுறேன். பிள்ளைக்கு நல்ல புனிதமான வாழ்க்கையை அமைச்சு புத்திமதியாக வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும்? இந்த கனியை கொண்டு உன் பிள்ளைகிட்ட கொடு. பக்கத்தில் வா. மகாலட்சுமி உனக்கு படி இழக்கிற நேரம். செல்வம் பெருகும், கடன்கள் தீரும். கெட்டியாக இருமகளே, மாற்றி விட்டுருவோம். கர்மசாமி என் வண்டி வாகனத்துக்கு இடைஞ்சல்லாமல் நடத்தி தாப்பா. இந்தாப்பா, உன் வண்டி இனிமேல் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். யாராலும் இடைஞ்சல் வராது. வண்டி நிற்காத ஓடுது, தண்ணியை போட்டு படுத்துக்கிறாங்க. அவனை அது அவன் நூறுத்தம் பிடிச்ச பிள்ளைல, அவனுக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? உன் வண்டி நிற்காமல் ஓடியா நல்லாரு, இடைஞ்சல் வராது. போ. கர்மசாமிக்கு அவன் குடிக்கக்கூடாதுன்னு அவங்க அப்போ வந்துலாம் கேட்கணும். நீ எப்படி கேட்குறது? நம்ம முதல் போயிட மாட்டேங்குது சார். அதான் உன் முதலுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஓகே பண்ணி தந்துட்டேனே. சரி, ஏன்னா அங்கேருந்து 2000 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் படுத்துட்டேன்னா இங்கேருந்து ஆள் தாட்டி எத்தனை மணி? நான் அப்படி நடக்காமல் காப்பாற்றிடுறேன். தைரியமாக இருக்கணும். கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. சோமா இருக்கேடா. வரலாம். வேறு மாவட்டத்தில் உள்ள ஒரு வண்டி டீ போடுற உனக்கு கிடைக்கி வாங்கிக்கா. வெற்றியாக நடப்ப. இந்தா பணம் பெருகும். நல்லா இருப்பா. யூரின் போய்ட்டு வாங்க. உட்காருங்க, சாப்பிட்டு